இது நம்ம எப்பவும் பண்ணுற வாழைக்காய் ஃப்ரை தான். ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான். அந்த சேஞ்ச் நம்ம டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி காமிக்குது. வாழைக்காய் இந்த சைஸ் கட் பண்ணால் போதும். இதில் நான் சாம்பார் பொடி, மஞ்சள் பொடி, உப்பு, தூள் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி லைட்டாக வேக வைக்க போகிறேன். ரொம்ப வேக வைக்கக்கூடாது, லைட்டாக வேக வைக்க போகிறேன். வேக வச்சுட்டு ஃப்ரை பண்ணுவேன். பாருங்கள், நம்ம லைட்டாக தண்ணி தெளித்து இப்படி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி ரொம்ப எடுக்க வேண்டாம். தண்ணி இவ்வளோ தான் இருக்குது பாருங்கள். இதிலே வேகணும், ஃபுல்லாக வேகக்கூடாது. ஒரு பாதி இருந்தால் போதும், மீதி நம்ம ஃப்ரை பண்ணிக்கும் போது வெந்துடும். வாழைக்காய் ஃப்ரை எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் இது கூட கருவேப்பிலை ஆட் பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். ப்ளஸ் எல்லோரும் அப்படியே கட் பண்ணி சில பேர் வறுக்கிறாங்க, ஃப்ரை பண்ணுறாங்க. அதோட இது மாதிரி கொஞ்சமாக வேக வச்சுட்டு பண்ணி பாருங்கள். இதை 5 மினிட்ஸ் மூடி வச்சுருக்கேன். வெந்துருச்சா பார்க்கலாம். ஃபுல்லாக வேகக்கூடாது, முக்கால் தான் வெந்தால் போதும். இப்படி கத்தியில் குத்தி பாருங்கள், போதும். நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் இது மாதிரி வேக வச்சு பண்ணும்போது ரொம்ப எண்ணெயும் தேவைப்படாது. அப்புறம் இந்த கறிவேப்பிலோட அந்த ஃப்ளேவர் அப்படியே நமக்கு இறங்கியிருக்கும். நம்ம வேக வச்ச வாழைக்காய் இப்படி இருக்கும், ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை நம்ம தோசைக்கல்லை கூட ஃப்ரை பண்ணலாம். இந்த கறிவேப்பிலையோடய செய்யுங்க, அப்போ கறிவேப்பிலை ஃப்ளேவர் இன்னும் நல்லாயிருக்கும். இது மாதிரி நம்ம போட்டுக்கணும். நமக்கு வேலை முடியணும் சொல்லிட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. கரெக்டாக ஈவனாக நமக்கு ஃப்ரை ஆகாது. கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க, அப்போ தான் நமக்கு அழகாக செவந்து வரும். நான் இப்போ வாழைக்காய் 3 போட்டுருக்கேன், இன்னும் செவக்கணும். நம்முடைய வாழைக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நல்லா இது மாதிரி செவந்து வரணும். இது தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும்.